பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 27வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அன்பு தேவ பிள்ளைகளே, தீமை செய்யறவங்க ஒரு காலம் நன்மை நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தற்காலம் பார்க்கும்போது சொல்லுவாங்களா, அவங்க லஞ்சம் வாங்கி இப்படி கோடியும் கட்டி சொல்லுவாங்களா, கொடியும் நாட்டிட்டாங்க, அவங்க பிள்ளைகள்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் இப்படி நல்லா இருக்குது, தலைமுறையா நல்லா இருக்குது, அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு 1000 ரூபாய் செலவுனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல் தீமை செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செலவாகும் தெரியுமா? நீங்கள் ஒரு காய்ச்சலுக்காண்டி நீங்கள் ஒரு மெடிக்கலில் போய் நீங்கள் பேராசிட்டமால் மாத்திரை ஏதோ ஒன்று நீங்கள் போடுறீங்க, ஒரு 10 ரூபாய்க்கு டேப்லெட் வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் தீந்துருங்க. ஆனால் அக்கிரமம் செய்கிறக்காரவங்க அவங்க சந்ததி தலைமுறைகளில் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் 10,000, 20,000, 30,000 செலவு. யோசிச்சு பாருங்க, ஏன் அந்த செலவு? அல்லவியா தேவப்பிள்ளை, தாய் தகப்பன் இவ்வளோ செலவாகுதுன்னு யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில கர்த்தனுக்கு இறங்கி ஒரு மனுஷனும் கடன் கொடுக்குறான்னு பைபிள் சொல்லியிருக்கு. யாருக்கும் அறுத்த கைக்கு உப்பு வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு முன்னால கஷ்டப்பட குடும்பங்களா கண்ணே தெரியாது இவங்களுக்கு. ஏன்னா தன்னுடைய பிள்ளைக்கு மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு ஜலதோஷம் வந்துட்டுனா அந்த குடும்பத்துக்கு அந்த ஜலதோஷத்துக்காண்டி ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க கூட காசு இல்லாம இருப்பாங்க. ஆனா இவங்க உதவியே செய்ய மாட்டாங்களே. ஆனா அவங்க பிள்ளைக்கு ஜலதோஷம் வந்து இவ்வளவு ஹையான மெடிசன் பார்க்கணும் பார்ப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க, இந்த பிள்ளைக்கு 10 ரூபா செலவுனா அதுக்கு 10,000 ரூபா செலவு. அதுக்கு எதுக்கு கள்ளத்தனம் பண்ணணும், எதுக்கு மற்றவங்களை அபகரிக்கணும்? நமக்குன்னு நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தின காசு, யாரு காசும் உடைப்பு அந்த மோஸ்ட் யாருக்கு காசும் திருடாம கொள்ளையடிக்காம உண்மையா இருந்தா நமக்கு என்ன செலவு? 5 ரூபா மாத்திரை போயிடும். இல்லைன்னா 25,000 ரூபா செலவு பண்ணணும். இது தெரியா? இது நமக்கு தேவையான காரியமா? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அதனால பாட்டு வசனம் பாருங்க, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். என்றைக்கும் நம்ம மட்டும் இல்ல, நம்ம தலைமுறையும் நல்லா இருக்கணும். அதுக்கு காரணம் என்ன செய்யணும்? எந்த தீமை செய்யாதீங்க. யாருக்கு விரோதமா, யாராச்சும் நமக்கு விரோதமா, பிள்ளைகள் விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தாய்க்கு விரோதமா எழும்புறாங்களா, நீங்க அந்தரமா ஜெபிங்க. ஏசப்பா, நான் ஒரு தப்பு செய்யல, என் பிள்ளையும் தப்பு செய்யல, என் மனைவி செய்யல, எங்க அம்மா அப்பா செய்யல, ஆனா எங்களுக்கு விரோதமா தேவையில்லாம கெட்ட வார்த்தை போடுறாங்க, தேவையில்லாம பேசுறாங்க, ஒரு தப்பு செய்யாத என் மேல கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன ஏசப்பா சொல்லி ஜெபிச்சு பாருங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற இவ்வளவு வழக்குகளா இருந்தாலும் பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாங்கன்னா, துஷ்டமார்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படியே காணாம போயிருவாங்க. எங்க போறாங்கன்னு அவங்களே தெரியாது. அவங்க எதுக்கு நம்ம இந்த தண்டனை அனுபவிக்கிறோம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதி, ஏன் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அவங்க சந்ததி வாழ்க்கையில் இந்த பிரச்சனைங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்கள ஒருவேளை இளமையில இந்த தப்பு பண்ணிருப்பாங்க, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த தப்பு பண்ணிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கே தெரியாது. அதனால உண்மை புரியுங்க, தீமை செய்யாதீங்க. தீமை யாரு நமக்கு செஞ்சாலும் அவங்களை நம்ம நன்மையே செய்வோம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக யாரு 1000 பேர் 1000 பேசினாலும் நம்ம அவங்களுக்கு நன்மையை செய்வோம். ஒருவேளை நம்ம ரோட்ல போகும்போது யாரோ ஒரு ஆள் கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, அந்த கெட்ட வார்த்தை நம்ம எந்த தப்பு செய்யல, சும்மா நடந்து போயிருப்போம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, யாரையோ நினைச்சு நம்மளை திட்டிருப்பாங்க. நம்ம நினைச்சு அவங்க ஒரு கெட்ட வார்த்தை போட்டா நம்ம 1 கோடி கெட்ட வார்த்தை 24 hours போட்டு அந்த மனுஷனை அந்த பேசியே கொலை பண்ண முடியும் சொன்ன மாதிரி பண்ண முடியும். ஆனா ஏசப்பா பிள்ளையா மாறிட்டா ஆண்டவர் கைகளையும் நாவுகளை கட்டி போடுறாரு. ஏன்னா நீ இருந்த இடம் எங்க? பண்ணி கூடு மாதிரி. நமக்கு கோடிகள் உண்டு, ஒரு கடவுள் இல்ல, கோடிகள். அதனால நம்ம எந்த இடத்துல இருந்தோம், அந்த இடத்துல இருந்து வந்திருக்கனால இனி நீ அந்த பிள்ளை இல்ல. அதான் சொல்லல, ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள். நம்ம ஒரே வித்து தான். நான் எனக்கு ஒரு தகப்பன் தான் உண்டு. ரோட்ல போறவெல்லாம் தகப்பனா இருக்க முடியாது, ரோட்ல போறதெல்லாம் கடவுளா இருக்க முடியாது. ஒரு கடவுள் மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி வரனால யாராச்சும் போறவங்க பிசாசு என்ன செய்யணும், எதையாச்சும் பேச வைக்கும், எதையாச்சும் பேசுவாங்க. நம்ம பிள்ளைக்கு விரோதமா, அம்மா அப்பாக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா, சும்மா இருக்கிற நமக்கு விரோதமாச்சும் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நன்மை செய்யறவங்க, ஏசப்பா பிள்ளைனா நன்மை செய்யணும். ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்னு பேர்ல இருக்கிறாங்க, ஆனா யாருக்குமே எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க, நன்மையும் செய்ய மாட்டாங்க. நம்ம குடும்பம் ஒரு கிணத்து தவளை மாதிரி, நம்ம சேலரி வாங்குறோம், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகளை படிக்கிறோம், நம்ம வாழ்க்கை அவ்வளவு தானே. ஆனா ஆண்டவர் என்ன கேள்வி கேட்பாரு, நீ இவ்வளவு நாள் நல்லா படிக்க வச்சேன்னு, உன்னை நல்லா நல்ல ஒரு தாய் தகப்பன வயித்துல தான் நீ பிறந்திருக்க. எத்தனையோ குடும்பங்கள்ல குடிகாரனுக்கு மனைவியா அமைகிறவங்க எத்தனையோ பாருங்க, தாய்மார்கள் வேதனைப்படுறாங்க, ஒரு நரகிச்ச ஜீவிதம், கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா உன் வாழ்க்கை நல்லா தானே இருக்குது, நீ நல்லா படிச்சிருக்கல, உன்னோட கூட இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்ட நிலையில இருக்க, அவனுக்கெல்லாம் நீ என்ன செஞ்ச கேட்பாரு, நன்மை செஞ்சியா? அது என் குடும்பம், என் வாழ்க்கை. நமக்கு ஒரு பிள்ளை தான் இருக்குன்னா டக்குன்னு அகாலமாட்டு ஒரு மரணம் வந்துட்டா என்ன செய்வாங்க? நம்ம சும்மா தான் இருப்போம். அந்த நம்ம சேர்த்து வச்ச யாருக்கு போகுது? ஹல்லேலூயா. ஏதாச்சும் சொந்த நம்ம வெறுக்கிற அண்ணன் தம்பியா இருக்கும், ஒரு அண்ணன் தம்பியை அவங்க வெறுப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி போவோம். நம்ம இந்த சாப்பிட்டு தீக்க போறோமா? இல்ல. அதனால நம்ம கண்ணுக்கு முன்னால ரோட்லயோ பக்கத்துலயோ யாரையாச்சும் பார்த்தா நம்மளால முடிஞ்ச ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்க முடியுமா? ஒரு பென்சில் ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? அது செய்யாத ஒரு மனுஷன்
நரகத்தை தாங்க போவான், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் என்ன செய்வாரு? நன்மை செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதனால யாரு நமக்கு விரோதமா தீமை செஞ்சாலும், யாரு நம்ம ஒரு தப்பு செய்யலாட்டியும், யாரோ சொல்றதை கேட்டுட்டு நம்ம விரோதமா எழுமனா கூட நம்ம அவங்களை என்ன செய்யணும்? மன்னிச்சிடணும். ஏன்னா ஆண்டவர் மன்னிக்கிற தகப்பன். நம்ம யாருக்கு பிள்ளைகள்? மன்னிக்கிற தகப்பனுக்கு பிள்ளைகள். ஆனா ஜென்ம சுபாவம் எப்படி இருக்கும்? மன்னிக்கவே மாட்டோம். ஒரு தடவை அவங்களை நம்ம விரோதம் எழுப்புனா அவங்கள்ட்ட பேசவே மாட்டோம். 50 வருஷம் ஆனாலும் பேச மாட்டோம். அப்படி உள்ள ஜென்ம சுபாவத்தில் இருந்த நம்மளை தான் ஆண்டவர் எப்படியா மாத்திருக்காரு? அன்பு செய்கிறவங்க. ஒரு சின்ன ஒரு சின்னதாக கூட மற்றவங்களுக்கு தவறு செய்யக்கூடாது, நமக்குள்ளது போதும் அப்படி நினைக்கிறவங்கள மாற்றி வச்சிருக்கிறனால அந்த ஆண்டவர் சமூகத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும்? இருக்கிறவரை, ஜீவனோடு இருக்கிறவரை நன்மை செய்யுங்க. ஆண்டவர் ரட்சிக்கிறோம் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்கள் சந்ததி தலைமுறையும் ஆசீர்வதிப்பார். அவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, ஏசப்பா, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, இந்த நாட்களில் தீமை செய்து எத்தனையோ பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு தீமை செய்யறாங்க, நான் நன்மை தான் செய்தேன், எனக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னு கண்ணீரோடு இருக்கிற இந்த செய்தியை பார்த்து கேட்கிற குடும்பத்திற்கு ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, கண்ணீரை துடித்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக, உங்களுடைய சுத்தம் திட்டத்த பிள்ளைகள் வாழ்க்கையில் 100க்கு 100 நிறைவேற்றுவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.